இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழ் தாத்தா ஊவேசா பற்றி பார்க்க போகிறோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து நோட்ஸ் கேதர் பண்ணியிருக்கு. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு கொஷின் பேப்பரை இதோட அட்டாச் பண்ணியிருக்கோங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்ஸை நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இதோட சுருக்கம்தான் ஊவேசா. அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். இயற்பெயர் வேங்கட ரத்தினம். பெற்றோர் வேங்கட சுப்பையா, அம்மையார் சரஸ்வதி அம்மையார். இவருடைய ஆசிரியர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். வேங்கட ரத்தினங்கிற பேரை சாமிநாதன்னு மாற்றிட்டார். அதனால் இவர் பேர் ஊவே சாவாக மாறிடுச்சு. இவருடைய ஊர் உத்தமநாதபுரம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. பழசில் பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டத்தில் இருந்தது. இப்போ உங்களுக்கு திருவாரூர் மாவட்டமாக மாறிடுச்சு. இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். சுப்பிரமணிய பாரதியாரும் சோமசுந்தர பாரதியாரும் நண்பர்கள். இதை ஹின்சனாக வச்சுக்கோங்க. இவருடைய இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். நெருங்கிய நண்பர் தியாகராஜ செட்டியார். ஊவேசாவோட நெருங்கிய நண்பர் தியாகராஜ செட்டியார். இவர் இறந்த இடம் திருக்கழுக்குன்றம். இவருடைய காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை வாழ்ந்தார். தமிழ் தாத்தாவோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? கல்கி இவருக்கு தமிழ் தாத்தான்னு கொடுத்துருக்குதுங்க பட்டம். மகோ பாத்தியான்னு சென்னை ஆங்கில அரசு, அதாவது சென்னை அரசு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் பீரியடில் கொடுத்துருக்காங்க. குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு பாரதி கொடுத்துருக்காரு. பதிப்புத்துறைகளில் வேந்தர் இவர். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ் தாத்தாவோட புகழ் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திராவிட வித்யா பூஷணம். திராவிட வித்யா பூஷணம் கொடுத்தவங்க பாரத தரும மகாமண்டலத்தார். பாரத தரும மகாமண்டலத்தார் கொடுத்துருக்காங்க. தட்சணாத்திய கலாநிதி இந்த பட்டத்தை கொடுத்தவங்க சங்கராச்சாரியார். இவருடைய உரைநடை படைப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி. என் சரிதம் வாழ்க்கை வரலாறு. என் சரிதம் வாழ்க்கை வரலாறு. மணிமேகலை கதை சுருக்கம். மணிமேகலை கதை சுருக்கம். உதயனின் கதை சுருக்கம். உதயனுடைய கதை சுருக்கம். சிலப்பதிகார கதை சுருக்கம். திருக்குறளும் திருவள்ளுவமும். மத்தியாசுன மானியம். மத்தியாசுன மானியம். புத்தர் சரித்திரம். தியாகராஜ செட்டியார் சரித்திரம். நல்லுறக்கோவை. சங்கத்தமிழில் பிற்காலத்தமிழும். சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும். உயர்மிச்சி இலக்கிய கட்டுரை. உயர்மிச்சி இலக்கிய கட்டுரை. மேலும் படைப்புகள் கவிதை நூல்கள் 2 இருக்குது. கயற்கண்ணி மாலை, தமிழப்பா மஞ்சரி. கயற்கண்ணி மாலை, தமிழப்பா மஞ்சரி. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்க. இதோட ஷார்ட்கட்டு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஊவேசாவோட பதிப்புகள் பற்றி அடுத்தது பார்க்க போகிறோம். 8 தொகை 8. இதுக்கு ஷார்ட்கட்டு 8 தொகைன்னு வரனால 8ங்கிறது நான் வச்சுக்கோங்க. உலா மொத்த கோள்கள் எவ்வளோ சொல்லுவோம்? 9. அப்போது உலா வர்றதுனால கோள்கள் 9 நான் வச்சுக்கோங்க. 10 பாட்டு 10 அதுலேயே இருக்கிறனால 10. புராணங்கள் 12 நான் வச்சுக்கோங்க. வெண்பா நூல்கள் 13. நம்பரோட கவுண்டிங்கும் வாட்ச் பண்ணிக்கிங்க. ஸ்டார்டிங் ஆகுது பாருங்கள். 8, 9, 10, 12. அப்புறம் வெண்பா நூல்கள் 13. இது வரைக்கும் மெமரி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோவை தூது 6. கோவையும் தூதும் 6 நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரபந்தங்கள். சொந்த பந்தங்கள் அப்படின்னு நான் வச்சுட்டிங்கன்னா 4 பேர் இருந்தால் தான் சொந்த பந்தங்கள். பிரபந்தங்கள்.
4, அந்தாதி 3, இரட்டை மணிமாலை அதில் ரெட்டைன்னு வருது 2, மும்மணி கோவை இங்கே 3 நான் வச்சுக்காதீங்க 2, பரணி 2, மீதி இருக்கிறதெல்லாம் 1 1 தான். சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, சீவக சிந்தாமணி 1. நெக்ஸ்ட்டு வந்து ஐங்குறு 100, புறநானூறு, பதிற்று 10, புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த 4 நல்லா நான் வச்சுக்கோங்க. மேலும் நமது ஊவேசா பதிப்பித்த நூல்கள் நன்னூல் சங்கர நமச்சிவாயா உரை, நன்னூல் சங்கர நமச்சிவாயா உரை, திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம், திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம், திரு கலாத்தி புராணம், திரு கலாத்தி புராணம், குமரகுருபரர் பிரபந்த திரட்டு, குமரகுருபரருடைய பிரபந்த திரட்டு. இந்த டாபிக் கொஞ்சம் பெருசுங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா கேதர் பண்ணி படிச்சுக்குங்க. குறிப்பு: இவரின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு இட்ட பெயர் சாமிநாதன். அப்போ இவருக்கு இந்த கொஷின் கேட்கலாம் இப்படி: யார் வந்து இவருக்கு சாமிநாதன் பேர் வச்சாங்கன்னு. இவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு இட்ட பெயர் சாமிநாதன். உத்தமநாதபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன். உத்தமநாதபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன். இதன் சுருக்கமே ஊவேசா. ஊவேசா அவர்கள் பணியாற்றிய இடம்னு பார்த்திங்கன்னா குடந்தை அரசினர் கலைக்கல்லூரியிலும் சென்னை அரசினர் கலைக்கல்லூரியிலும் பேராசிரியராக பணியாற்றினார். அப்போ எங்கே பணி செய்தார்னு கேட்பாங்க. குடந்தை, சென்னை போன்ற இடங்களில் அரசினர் கலைக்கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்தார். இவர் தமிழ் கற்றது சடகோப ஐயரிடம். இவர் தமிழ் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா சடகோப்பர் ஐயரிடம். இவரை பதிப்புத்துறையில் ஈடுபட செய்தவர். இவரை வந்து பதிப்புத்துறை மேலே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சேலத்தைச் சேர்ந்த நண்பர். அவர் பெயர் ராமசாமி முதலியார். இவரை பதிப்புத்துறையில் ஈடுபட செய்தவர் சேலத்தை சேர்ந்த நண்பர் ராமசாமி முதலியார் ஆவார். இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசாமி முதலியார். இவர் பதிப்பித்த முதல் நூல் வேணுலிங்க விலாச சிறப்பு. இவர் பதிப்பித்த முதல் நூல் கொஷின் கேட்பாங்க. வேணுலிங்க விலாச சிறப்பு. இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இவர் பதிப்பித்த மொத்த நூல்களின் எண்ணிக்கை 87. மொத்தம் வந்து எத்தனை நூல்கள் வந்து பதிப்பித்தார்னு கேட்பாங்க. டோட்டலு 87. இவர் நெருங்கிய நண்பர் தியாகராஜ செட்டியார். தம் வீட்டின் நண்பர் பெயரை வைத்தவர் ஊவேசா. தனது வீட்டுக்கு வந்து அவருடைய நண்பர் பெயரை வச்சார். என்னன்னு வச்சார்னா தியாகராஜ விலாசம். இவர் மறைந்த இடம், அவர் இறந்த இடம் வந்து திருக்கழுக்குன்றம். தமிழில் முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இவரே. தமிழில் வந்து முதல் டாக்டர் பட்டம் பெற்றவர் இவரே. தமிழ் தாத்தாக்கு 2 இடங்களில் வந்து சிலை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் பணியாற்றிய சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியிலும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை தல்லாங்குளங்கிற இடத்துல அருள்மிகு பெருமாள் கோயில் முன்புறமும். கோயிலுக்கு எந்த கோயில்னு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், அருள்மிகு பெருமாள் கோயில் முன்புறமும் உள்ளது. ஊவேசா நினைவு இல்லம் உத்தமநாதபுரத்தில் உள்ளது. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்கலாம். உத்தமநாதபுரத்தில் எந்த இடத்துல அவருக்கு நினைவு இல்லம் அமைந்திருக்குதுன்னா உத்தமநாதபுரத்தில். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளியிட்டு அறிஞர்கள், ஊவேசாவுடைய தமிழ் பணியை வெளியிட்ட அறிஞர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப்பு, இன்னொன்று வந்து சூலியன் சீசன் ஆகியோர். அப்போது ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளியிட்ட அறிஞர்கள் ஜியு போப்பு, சூலியன் சீசன் ஆகியோர் பெரிதும் பாராட்டி உள்ளனர். நடுவண் அரசு 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. எந்த வருஷம்னு கேட்கலாம். எத்தனை ரூபா ஸ்டாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டார்கள். எந்த வருடம்னா 2006. செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு கொடுத்த பெருமை யாரை சேரும்னா நம்ம தமிழ் தாத்தாவை தான் சாரும். ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமையும் இவரையே சாரும். ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமையும் இவரையே சாரும். பாரதியார் இவரை குடந்தை கலைஞர் என்று பாராட்டினார். இந்த பெரியவரின் அடிநிழலில் நின்று தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள். எங்கே சொன்னாருன்னா சென்னை இலக்கிய மாநாட்டு உரை.
சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டு உரையில் காந்தியடிகள் இப்படி கூறினார். உவேசா ஒரு தமிழ் வாழ்வு, உவேசா காப்பிய பதிப்பு. இதை சொன்னவர் யார்? ரா. காசிராஜன். இலையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாளர். இங்கே ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்துக்கலாங்க. ஜென்ரலாக உவேசாங்கிறவர் ஆசிரியர், எழுத்தாளர், பதிப்பாளர். இது எல்லோரும் நான் வச்சுப்பாங்க. ஆசிரியரில் இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். ஓலைச்சுவடிகளை ஆற்றில் இருந்து எடுத்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. அப்போ ஓலைச்சுவடியை எங்கே எடுத்தாங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி ஆற்றிலிருந்து எடுத்தாங்க. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி 18 அன்னைக்கு எடுத்தாங்க. எந்த டேட்டுன்னு கேட்பாங்க. ஆடி 18. குறிஞ்சிப்பாட்டை பாடியவர் கபிலர். மீனாட்சி சுந்தரனார் உவேசாவுக்கு இட்ட பெயர் சாமிநாதன். மீனாட்சி சுந்தரனார் இவருடைய ஆசிரியர். இவருக்கு இட்ட பெயர் சாமிநாதன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா. குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 99. மொத்தம் எத்தனை பூக்களை குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா 99 மலர்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். தமிழ் தாத்தா உவேசா முதலில் குறிஞ்சிப்பாட்டில் கண்டுபிடித்துள்ள மலர்களின் எண்ணிக்கை 96. முதல்ல புதுப்பிக்கும் போது 96 மலர்கள் தான் கிடைத்தது. 3 மலர்கள் எதுன்னு தெரியல. அரும்பாடுபட்டு ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சாரு. அந்த 3 மலர்கள் மிஸ் ஆன பேரை நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஷின் கேட்கலாம். தேமா, மன்னிச்சையை, உண்தூள். தேமா, மன்னிச்சையை, உண்தூள். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டு விழாவில் இலக்கிய குழு தலைவராக இருந்தார். இலக்கிய மாநாட்டு விழாவில் இலக்கிய தலைவராக இருந்தார். எந்த ஆண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1937. உவேசா தனது வாழ்க்கை வரலாறை என் சரிதை என்னும் தலைப்பில் ஆனந்த விகடன் வெளியிட்டார். உவேசா தனது வாழ்க்கை வரலாறை என் சரிதம்ங்கிற பேரில் ஆனந்த விகடனில் வெளியிட்டார். உவேசாவுக்கு சிலை வைத்த இடங்கள் தல்லாங்குளம் பெருமாள் கோயில், இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில் 2 இடத்துல சிலை வைத்திருந்தார்கள். சென்னையில் திருவான்மியூரில் உவேசா நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. சென்னையில் திருவான்மியூரில் உவேசா நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. ஓலைச்சுவடி என்றால் என்ன அப்படின்னா, பனை ஓலையை பக்குவப்படுத்தி எழுத்தாணி கொண்டு எழுதுவது ஓலைச்சுவடி என்று பெயர். ஓலைச்சுவடினா பனை ஓலையை பக்குவப்படுத்தி எழுத்தாணி கொண்டு எழுதுவது ஓலைச்சுவடி என்று பெயர். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். 10 பாட்டில் குறிஞ்சிப்பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதோடைய ஆசிரியர் கபிலர். 99 வகையான பூக்களை பற்றி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள். தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஓலைச்சுவடியை பாதுகாத்து வராங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழ்த்திசை சுவடி நூலகம், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அரசு ஆவண காப்பகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. சரஸ்வதி மகால் தஞ்சாவூர், சரஸ்வதி மகால் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர். இப்போது இந்த ஓலைச்சுவடியை எங்கெங்கே பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற கொஷின் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆனதுனால நெக்ஸ்ட் வீடியோவை போட்டிருக்கத அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.